வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 1வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1வது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 1:3 வசனம். ஒன்றாவது சங்கீதம் 3வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இந்த தள்ளி போடுதல் அதை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நம்ம வாசித்த வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர். முன்பாக அல்ல, தாண்டி அல்ல, 10 வருடங்கள் தாண்டி அல்ல, எந்தெந்த நேரத்திற்கு எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவையோ அந்த ஆசீர்வாதங்கள் அந்த வயதிலே, அந்த மாதத்திலே, அந்த சூழ்நிலையிலே சரியாக நமக்கு தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட ரொம்ப மேலான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தந்த டைமுக்கு அதெல்லாம் நடக்கிறது தாங்க ஆசீர்வாதம். சிலர் சொல்லுவாங்க, காலங்கட்டு போன இந்த சூழ்நிலையில எனக்கு இது கிடைச்சது எதுக்கு? நான் சாப்பிட்ற நேரத்தில் எனக்கு ஆகாரம் கிடைக்கல, இப்போ எனக்கு முன்னாடி பிரியாணி வச்சு என்னத்துக்கு? நான் காரில் போக வேண்டிய அந்த சூழ்நிலையில் எனக்கு கார் கிடைக்கல, இப்போ 2 காலம் இல்லாமல் உட்காந்துருக்கும்போது எனக்கு கார் எதுக்கு? இப்படியே அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லை, எனக்கு காலம் போன கடைசியில், எனக்கு காலம் போன கடைசியில். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், வேதத்தின்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முன்னாடியும் கொடுக்கறதில்ல, பின்னாடியும் கொடுக்கறதில்ல, அந்த ஏற்ற வேளையில நமக்கு அதிசயத்தை செய்கிற கர்த்தர். சரியான நேரத்தில், சரியான வயதில், சரியான சூழ்நிலையில் நமக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாகிய கர்த்தரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். நீங்கள் காணா ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே திராட்சரசம் குறைபடுகிற போது அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சஞ்சலத்துக்குள்ள ஆளாகிறாங்க. ஒரு பெரிய அறிபறியாக நடந்துட்டு இருக்குது. ஐயோ, திராட்சரசம் குறைஞ்சிடுச்சு, திராட்சரசம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ தான் அங்கே இருக்கிற எல்லாருமே மரியாளிடத்தில் சொல்லுறாங்க, ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? அப்போ மரியாள் ஆண்டவரிடத்தில் போகிறாங்க, இனி டைம் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அது அந்த கல்யாண வீட்டிலே இருந்த எல்லாருக்குமே வேலை வந்தது. எல்லாருமே இதுதான் ரைட் டைம், இதுதான் சரியான நேரம், இந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்காது, இந்த நேரத்தில் கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த நிமிஷத்தை விட்டா அவ்வளோதான், எல்லாரும் அவமானப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் சரியான நேரத்தினால் அவர்கள் அவசரப்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் ஒன்றை நினைச்சுக்கணும், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி கர்த்தர் காலதாமதமாக செய்யல. எந்த நேரத்தில் அந்த திராட்சரசம் அவர்களுக்கு தேவைப்பட்டதோ அந்த நேரத்தில் என் கர்த்தர் திராட்சரசத்தை அவர்களுக்கு கர்த்தர் தந்தள்ளினார்.
அப்போ இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க, ஐயோ அவசரமா இருக்குது ஆண்டவரே, நீங்க செய்ய மாட்டீங்களா, நீங்க ஏன் அமைதியா இருக்கிறீங்க, நீங்க இந்த நாள் செஞ்சு ஆகணும், இன்னும் 3 மாசத்துக்குள்ள செஞ்சு ஆகணும், இன்னும் 2 வாரத்துக்குள்ள நடந்து ஆகணும், இல்லைனா நான் அவமானப்பட்டுருவேன், இல்லைனா நான் வருத்தப்பட்டுருவேன், இல்லைனா நான் என்னென்னமோ ஆயிருவேன், என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும். உங்களுக்கு அவசரமா இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் ஏற்ற வேளை ஒன்று வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்தில் கிடைச்சாதான் நல்லதுன்னு உங்க மனசு சொல்லும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் அப்படி சொல்லுவார்கள். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்கு ஏற்ற வேலைன்னா என்னன்னு தெரியும். கர்த்தர் அந்த ஏற்ற வேளையிலே உங்களுக்கு தருவார். அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சந்தோஷப்பட்டு சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு சரியான நேரத்திலே தந்தார், சரியான நேரத்திலே தந்தார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? கடந்த நாட்களிலே ஒரு பெரிய சாட்சியினுடைய இருதயத்தை அசைத்தது. அப்படி என்றால், ஒரு ஊழியக்காரருக்கு கடந்த 7 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. 7 வருஷம். அப்போ அந்த 7 வருஷத்தில் அவங்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கல. அப்போது கடைசியில் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட்டுட்டாங்க. சரி, இனி நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, அதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு நமக்கு காசு இல்லை அப்படின்னு விட்டாங்க. அப்போ ஒரு 2 வருடங்கள் தாண்டி திரும்ப இவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சாமா. அந்த ஃபோன் கால் சொன்னாங்களாமா, என்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சா, நீங்கள் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னாராமா, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, நாங்கள் அதுக்காக ட்ரை பண்ணுறதை நாங்கள் விட்டுட்டோம், இப்போ அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் உடனே ஒரு டெஸ்ட் எடுங்க, நம்ம அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாமா, அந்த டெஸ்ட்டுக்கு ஏதோ சம்திங் ஒரு 3000 சில அவ்வளோ ரூபாயை சொல்லியிருக்காங்க. உடனே இவருக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு பணம் கையில் இல்லை. உடனே அந்த ஹாஸ்பிட்டல் அவங்கள்ட்ட சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஒரு 2-3 நாட்கள் தாண்டி திரும்ப அவங்க ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் வரவே இல்லை, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், ஒரு ஃப்ரீ கேம்ப் ஒன்று கூட போயிட்டு இருக்குது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரம்மா, இல்லை மேடம், எங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட மணி இப்போதைக்கு இல்லை, நாங்கள் வர முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களாமா, சரி சார், பரவாயில்ல சார், நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பணம் எதுவும் கொடுக்க வேணாம் சார், நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னாங்களாமா. அதான் ஒரு உலகத்திலே உள்ள மனிதன் அவ்வளவு இரக்கம் பாராட்டினால் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட மாட்டாரா? உடனே இவர் சொன்னாராமா, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாஸ்டருடைய ஒய்ஃப் சொன்னாங்களாமா, இல்லை இல்லை, எனக்கு என்னமோ உடம்புல வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதுக்கும் வேணாம் ஒரு கார்டு போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க மாதமாக இருக்கிறது அதில் தெரிஞ்சிருச்சு. அப்போது அந்த கார்டை எடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போனாங்களாமா. உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போகும்போது செக் பண்ண தானே வந்திருக்கிறீங்க அப்படின் போது, இல்லை அது செக் பண்ண வரல, குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ண வந்தோம். அப்போ அந்த டாக்டர் எல்லாம் கேட்டாங்களாமா, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியா உங்களுக்கு கிடச்சிருச்சு, இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போ தான் அந்த ஊழியக்காரர் சொன்னாராம்மா, இல்லை இல்லை, உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் என் கடவுளே, ஆண்டவரே எனக்காக அந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை அப்படியே அவருக்கு அதற்கு முன்பாகவே அந்த பாக்கியம் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவரால் அந்த சாட்சியை சொல்லி இருக்க முடியாது. எல்லாரை போல அந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த ஒருவேளை அனுப்பி இருப்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த மகனை சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்கிறது கர்த்தருடைய சித்தம். அந்த இடத்துல இருக்கிற டாக்டர்கள், நர்ஸுகள், அந்த ஹாஸ்பிட்டல் எத்தனையோ பேருக்கு எங்களுடைய மருத்துவத்தினால தான் குழந்தை உண்டாகும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்ல இருந்தாலும், இல்லை இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் என்கிறதை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தினது போல, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் உங்க அவசரத்துக்கு நடக்காம இருக்கலாம், உங்க யோசனைக்கு நடக்காம இருக்கலாம், நீங்கள் குறிச்ச காலத்திற்கு நடக்காம இருக்கலாம், நீங்கள் சவால் விட்டு சொன்ன அந்த காலத்திற்கு நடக்காம இருக்கலாம், உங்களை எதிரிகள் பார்க்கிற அந்த நேரத்திற்கு நடக்காம இருக்கலாம். ஆண்டவரே, இவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போறேனே, இவன் முன்னாடி மனசலிச்சு போறேனே, அவன் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகாத
போகாதபடி உடனே எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு உங்க இருதயம் அப்படியே அங்கலாய்க்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நீங்க அப்படி நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். சரியான நேரத்தில் அந்த காரியம் நடக்கும். முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. நீங்க அன்றைக்கு ஒருவேளை காலதாமதம் என்று உங்கள் மனது நினைத்திருந்தாலும் நான் நம்புறேன், ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னா சரியான நேரத்தில். ஹல்லேலூயா. முன்னாடி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். முன்னாடி கொடுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சாட்சி சொல்லி இருக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் இப்ப கொடுத்ததுனால தான் நான் ரொம்ப சாட்சி சொல்றேன்னு நீங்க சொல்ற அளவிற்கு தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர், சரியான நேரத்திலே செய்கிறவர். அப்போ காலத்தை அங்கு தள்ளி போடவும் மாட்டார், இந்த பக்கத்தில் ஆண்டவர் அதிகப்படுத்தவும் மாட்டார். அப்போ ஆண்டவர் அப்படி இருப்பாரையானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தள்ளி போடுகிறத குறித்து ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். சிலர் எதெடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில தள்ளி போடுறதே அவருடைய பழக்கமாகவே மாறிடுச்சு. நம்முடைய சாலமோனுடைய குமாரன் யெரொபெயாம மாதிரி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க எதெடுத்தாலும் தள்ளி போடுவாங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் தள்ளி போடக்கூடிய அவசியம் உண்டு. கோவப்படுறதுக்கு நம்ம தள்ளி போட வேண்டியது இருக்குது. நம்ம சில முடிவுகளை எடுக்கிறதற்கு நம்ம தள்ளி போட வேண்டியது இருக்குது. அது அவசரப்பட்டு அந்த முடிவை எடுத்துட முடியாது. அவசரப்பட்டு நம்ம அந்த முடிவை எடுத்தோமையானால் அதன் நிமித்தமாய் பல பாடுகளை நம்ம அனுபவிப்போம். ஆனா சில காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே முடிவெடுக்க வேண்டியதை நீங்க உடனே முடிவெடுக்காம காலதாமதம் பண்ணீங்கன்னா அந்த காரியத்தினால உங்களுக்கு நஷ்டம் உண்டாகும். அதனால ஒரு நேர்த்தியான ஒரு இருதயம் நமக்கு தேவை. என்ன தேவைன்னா, ஆண்டவரே எனக்கு நேர்த்தியாய் சரியான நேரத்தில் எனக்கு முடிவெடுக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒரு 2 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே தள்ளி போடக்கூடாத 2 விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்காமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. 2வது வசனம். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கம் முற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவும் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். நன்றா எல்லாரும் கவனிக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கவனிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை தள்ளி போடக்கூடாத முதல் காரியத்தை குறித்து நம்ம இங்கே வாசித்தோம். இங்கே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் அவன் மேல் பொறாமைப்பட்டு அவனை எடுத்து அந்நியனுடைய கையிலே விற்று போட்டார்கள். அவனை விலைக்கு வாங்கினவர்கள் எகிப்து தேசத்திலே அவனை அடிமையாக அவனை இப்போ விட்டுறாங்க. இப்போ அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவனுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு ஒரு சொப்பனத்தினுடைய விளக்கத்தை கொடுத்து ஆண்டவர் இப்பொழுது மகா உன்னதமான இடத்துல யோசேப்பை கொண்டு வைத்திருக்கிறார். அவன் மூலமாய் ஜனங்கள் எல்லாரும் பசியாடுறாங்க. அந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சம் குறைந்து போகிறது. அப்போ
இந்த பஞ்சம் தேசத்தில் எழும்பும்போது ஆகாரத்திற்காக யோசேப்பினுடைய சகோதரர்கள் இப்பொழுது யோசேப்பை பார்க்கிறதற்காக வருகிறாங்க. அப்போ ஒரு நாள் அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். தன்னுடைய சகோதரர்கள் வந்து தனக்கு முன்பாக நிற்கும்போது இவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று யோசேப்பு கண்டுபிடிச்சான். ஏன் அப்படின்னா, நான் நம்புறேன் யோசேப்புனுடைய சகோதரர்களுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. அவங்க அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் பாடுபடுறாங்க, அதே வேலையில் இருக்கிறாங்க, கையில் ஆளுக்கு ஒவ்வொரு குச்சியை வச்சிருக்கிறாங்க, ஆடு மேய்க்கிறது தானே அவங்களுடைய வேலை, எல்லாம் மாறாமல் அப்படி இருக்குது. அதனால யோசேப்பு ஈஸியாக அவர்களை அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அவனுடைய ட்ரெஸ் மாறிடுச்சு, அவனுடைய பாஷை மாறிடுச்சு, அவனுடைய உடல் தோற்றம் மாறிடுச்சு, அவனுடைய பின்னணி இருக்கிற பேக்ரவுண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆனதுனால தன்னுடைய சகோதரர்களால் யோசேப்பு தான் அப்படின்னு அவர்களால் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அதான் ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன் அப்படிதான். நீங்க மட்டும் ஆண்டவரோட உண்மையா நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனை எதிரிகள் எழும்பினாலும், உங்களை யார் துரத்தினாலும், நான் நம்புறேன், நீங்க விசுவாசிங்க, எதிரியை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக தான் வைப்பார். எதிரி உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் கர்த்தர். ஆண்டவர் கண்டிப்பா அதை செய்வார். அப்போ இப்ப யோசேப்பு கண்டுபிடிக்க முடியல இது யோசேப்பு. அப்போ அவங்க சாதாரணமான ஒரு ராஜாவுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறது மாதிரி அவனுக்கு முன்மாடி வணங்கி நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. யோசேப்பு எதையுமே கண்டுக்கல, எதையுமே காமிச்சுக்கல. அவங்கள ஒரு மூன்றாவது நபர்களை போல ட்ரீட் பண்ணி அவங்கள அனுப்பிட்டாரு. ஆனா அடுத்த டைம் வர்றாங்க. இப்போ நாட்கள் தாண்ட தாண்ட இப்ப யோசேப்புக்கு, நான் தான் உங்க தம்பி, நீங்க என்னுடைய அண்ணங்க, அப்பா உயிரோடு இருக்கிறாரா, நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். ஆனா இது கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறாரு. ஆனாலும் ஒரு நாள் முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கு மேலையும் நம்ம இவங்கள்ட்ட இதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லாவற்றையும் தன் சகோதரர்களுக்கு முன்பாக அவன் திறந்தான். அவன் சொன்னான், நான் தான் யோசேப்பு, நீங்க குழியில போட்ட யோசேப்பு நான் தான். ஆண்டவர் என்ன இப்படியெல்லாம் நடத்தி வந்தார். அப்பா உயிரோடு இருக்கிறாரா, சகோதரர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு தன்னுடைய இருதயத்திலே இருந்தது எல்லாவற்றையும் அவர்களுக்கு யோசேப்பு வெளிப்படுத்தினான். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, உங்க இருதயத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறத, சில காரியத்தை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளி போட்டுறவே கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, மனசுக்குள்ள சில காரியத்தை வச்சு 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 அப்படியே இவங்க அப்படியே கெட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க பலவீனமாவாங்க, உடம்பு வலிமை குறைஞ்சிடும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கம்மியாயிரும். ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இருக்குது. கணவனை குறித்து ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இருக்குது, மனைவியை குறித்து ஏதோ ஒன்று மனசுக்குள்ள இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய கணவனை குறித்த அந்த காரியத்தை எத்தனை நாள் மனசுல வச்சிட்டு இருப்பீங்க? உங்க மனைவியை குறித்த காரியத்தை எத்தனை நாள் மனசுல வச்சிட்டு இருப்பீங்க? மனசுல வச்சு சந்தேகங்கள் உண்டாகி குடும்பத்தில் பிரிவினைகள் வருகிறத விட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருதயத்தில் ஒன்று பற்றுச்சா அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு ஜபத்தோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்க வெளிப்படுத்தாவிட்டா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்காவிட்டா, நாளடைவில் அது ஒண்ணுமே இல்லாத விஷயம் உங்க குடும்பத்தினுடைய பிரிவினைக்கு வழிகாட்டுங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மிஸ் ஆகுங்க. சில ஆண்கள், சில தகப்பன்மார், சில சகோதரர்கள் இந்த தவறை ரொம்ப செய்கிறத பார்த்துருக்கிறேன். மனைவியின் மேல ஒரு தாங்கல் இருக்கும். மனைவியின் மேல ஏதோ அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா யாதோ இவருக்கு பிடிக்காத ஒரு நபரிடத்துல பேசியிருப்பாங்க, இல்லைன்னா இவருக்கு பிடிக்காத ஒரு ட்ரெஸ் அவங்க போட்டிருப்பாங்க, என்னமோ ஒன்று சம்திங் அங்கே நடந்திருக்கும். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த காரியத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க, வேற என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்கள திட்டுவாங்க, மனசில் வச்சு எதோ பண்ணுவாங்க, அவங்க மனசை கஷ்டப்படுத்துவாங்க, நீ அங்கே போவானான்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ஒன்று நினைத்து கொள்ளுங்க, நீங்கள் ஒரு காரியத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் மனைவியை திட்டுறதுனால, உங்கள் மனைவியை அப்படி நடத்துறதுனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்கு மாறாக
உங்கள் மனைவிக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை திறந்து, அம்மா நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கலம்மா, இப்படி செஞ்சது எனக்கு சரியில்லாம படுதுமா, நீ ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் வேண்டாம் நான் சொல்ல போகிறேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருப்பேன்ல, இந்த மாதிரி பண்ணாதம்மா, ஏன்னா எனக்கு நான் வளர்ந்த வளர்ப்பு அப்படி, எங்கள் அம்மா அப்பா வளர்ந்த வளர்ப்பு அப்படி அப்படின்னு ஒரு புரிய வைக்கிற ஒரு இருதயம் இருக்குமே ஆனால் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக அமைஞ்சிரும். அதே போல கணவனாரை சந்தேகத்தோட பார்த்து என்ன பண்றது? உங்க மனசுக்குள்ள இருக்கும்போது அதை சாப்பாட்டுல காமிக்கிறது, தூக்கி தட்டை வைக்கிறதுல காமிக்கிறது, டம்ளர்ல காமிக்கிறது, அவருக்கு துணி துவச்சு போடுறதுல காமிக்கிறது, லேட்டா எந்திரிக்கிறதுல காமிக்கிறது, சத்தம் கேட்காத மாதிரி நடிக்கிறதுல காமிக்கிறது. நான் சொல்றேன், அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. உங்க இருதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் என்ன ஏசுநாதரா? சொல்லுங்க, ஏசுநாதரா? உங்க கணவனார் ஏசுநாதரா? ஏசுநாதர்னா இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு. கணவனாரால எப்படி இருதயத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும்? வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். வாயை திறந்து சொல்லாம எப்படி தெரியும்? மனசுக்குள்ளேயே வைத்திருந்தா. நீங்க கணவன் மனைவி தானே, அப்ப என்ன உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கணும்? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இருதயத்தை அவங்க என்ன பண்ணல அப்படின்னா, சொல்லுங்க, திறக்கவே இல்லைங்க. இருதயத்தை திறக்கவே இல்லைங்க. அப்படியே பூட்டி, அறையை போட்டு பூட்டி வச்சு, ஒன்று பிபி வந்துடும், இவங்களுக்கு ஒன்று பிபி வந்துடும், இல்லை அவங்களுக்கு பிபி வந்துடும். என்னமோ தெரில. இருதயத்தை திறந்தா தானே தெரியும், இல்லை இப்படி நடக்குது, இப்படி இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நீங்க தள்ளி போடக்கூடாத ஒன்று என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ளேயே வச்சு வெந்துட்டே இருந்துச்சுன்னா உங்க சரீரம் பலவீனப்பட்டுரும். நீங்க இடர்ல அறைவீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சகோதரில் ஒருவனுக்கு உங்கள் பேரில் கசப்பு உண்டானால் நீங்க முதல்ல அவனிடத்துல போய் என்ன பண்ணுங்க? பேசுங்க. உங்களுக்கு வருத்தம் இருக்கா என் மேல? இருதயத்தை, பாஸ்டர் என்னதான் சொன்னாலும் நீங்க எனக்கு மேல வருத்தம் பாஸ்டர், இது வருத்தம் கிளியரா சொல்லிடணும். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யாருமே நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இருதயத்தை திறக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நம்ம இருக்கணும். இன்னொன்று, வாலிப தங்கச்சிகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லணும். நன்றாய் கவனித்துக்கொள் சகோதரி. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத உங்க அப்பாவுக்கு பயந்து, உங்க அம்மாவுக்கு பயந்து நீ ஏன் மறைக்கணும்னு கேட்குறேன். மறைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம இந்த நிறைய சம்பவத்தை எல்லாம் கேட்குறோம் பாருங்களேன், நிறைய செய்திகள்லாம் கேட்குறோம். நிறைய பிள்ளைகளை கொல்றாங்க, நிறைய பிள்ளைகளை தவறான விதத்தில் நடத்துனாங்க. இவங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது, இது 2 நாள் நடக்கிற சம்பவம் கிடையாது, இது நாட்களா நடக்குது. அந்த பையன் என் கூட அப்ரோச் பண்றான், அந்த பையனுடைய பார்வை சரியில்லை, அந்த பையனை நீங்க நம்புறீங்க டாடி, ஆனா அவன் நம்புறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி அம்மாட்ட அப்பாட்ட கண்டிப்பா இருதயத்தை நீ திறக்கணும். நீ பூட்டியே வச்சுக்க கூடாது. ஐயோ அப்பா என்ன சந்தேகப்பட்டுருவாரோ, அம்மா என்ன சந்தேகப்பட்டுருவாங்களோ, அப்படி பொல்லாத அப்பா பொல்லாத அம்மா சிலருக்கு ஒருவேளை இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு யாரிடத்துல இருதயத்தை திறந்து சொன்னா ஒரு பாதுகாப்பு உண்டாகுமோ, கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தித்து உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை, நீ அடைத்து வைத்திருக்கிற பிரச்சனையை நீ சொல்லாட்டா நீ ரொம்ப பலவீனமாயிரும் ஆண்டவருடைய பிள்ளையே. கோயம்புத்தூர் பட்டணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 7th படிக்கிற ஒரு சின்ன குட்டி தம்பி மன அழுத்தத்துக்குள்ளே ஆளாகி பயத்தினால நிரம்பினான். ரொம்ப நல்லா படிக்கிறவன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மனநலமாக பாதிக்கப்பட்டு ஸ்கூலுக்கு போகாமல் நான் இனி போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில், ஸ்கூலுன்னு சொன்னாலே பயப்படுவான், ஸ்கூலுன்னு சொன்னாலே பாத்ரூம் அவனுக்கு வந்துடும். அந்த என்ன இப்படி ஸ்கூலில் யாராவது திட்டுனாங்களா, டீச்சர் யாராவது திட்டுனாங்களா, பசங்க யாராவது இவனை இப்படி நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருந்தா ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி அவன் போகிறான். வீட்டிலேருந்து அழகாக கிளம்பி ஸ்கூலுக்காக கிளம்புறவன் ஒரு இடத்துல வந்த உடனே அந்த இடத்துலேருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 500 மீட்டர் தான் நடந்து போகணும்.
ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த வழியாக போகாமல் சுற்றி 3 கிலோமீட்டர் தாண்டி சுற்றி போகிறான். இதனால ஸ்கூலுக்கு டெய்லி லேட்டாக போகிறான். ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வருது, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வர்றான். ஏன்னு தெரில. இல்லை, அவன் சரியான நேரத்துக்கு தானே கிளம்புறான். அதற்கு பிறகு அவனுடைய மன அழுத்தத்தை பார்த்து வாட்ச் பண்ணா அவன் வந்து இந்த மாதிரி சுற்றி போகிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் பின்னாடியே போய் அவங்க அப்பா போய் அவனை நின்று, ஏன் அந்த வழியாக நீ வரல, இந்த வழியாக வந்த? ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கானம்மா, இந்த மாதிரி நான் ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த 4-5 ரவுடி பசங்க சேர்ந்து இவனை பிடிச்சி, இவனை மிரட்டி, இவனை வந்து தோப்பு கரணம் போட வச்சு இந்த மாதிரி ரொம்ப பயப்படுத்தி இருக்கானுமா. அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்கானுமா, இதை உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ சொன்ன, உங்கள் அம்மா அப்பாவை நைட்டு கார் வச்சு நான் தூக்கி கொன்றுவேன் அப்படின்னு அந்த பிள்ளைய மிரட்டி, அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாமல் இந்த வழியாக போனால் இந்த அண்ணங்களை பார்த்து நம்மளை பயப்படுத்துவாங்கன்னு சொல்லி சுற்றி போய் கடைசியில் மன அழுத்தத்திற்குள்ள அந்த குழந்தை ஆளாயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணாங்க. அப்போது எவ்வளவு கவனமாக இருக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிறேன், வாலிப தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய இடரல் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நீ எப்போ உன் அம்மா அப்பாவுக்கு மறைக்கிறியோ அப்போவே உன் இடரல் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்பா அம்மாவுக்கு மறைச்சி SMS பண்ணுற தங்கச்சி, அம்மா அப்பாவுக்கு மறைச்சி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற தம்பி, உன் வாழ்க்கையில் நீ என்னைக்கு மறைக்க ஆரம்பிக்கிறியோ அன்னையிலிருந்து நீ பின்மாற்றத்துக்குள்ளே போறன்றத நீ ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோ. மறைச்ச அவ்வளோதான். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இருக்கிறதை அதை ஓப்பன் பண்ணி சொல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான இருதயம்னா அப்போ எப்படி உங்களை கேர் எடுக்க முடியும்? அப்போ கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகள் யாருமே நீங்கள் அப்படி பாதிக்கப்படக்கூடாது. இவங்க இப்படி பண்ணுறாங்க, மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அதே போல் பேரண்ட்ஸும் அப்படித்தான். அப்படி யாராவது பிள்ளைகள் வந்து சொல்லும் போது அதை அழகாக ஹேண்டில் பண்ணுங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய அதை கையாளக்கூடிய கிருபையை ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்கள் தட்டால் புட்டால்னு அப்படியே பொண்ணு சொன்ன உடனே நீ பார்த்துருப்ப, நீ பேசியிருப்ப, அதனால தான் அவன் பின்னாடி வரான் அப்படின்னு. அதில் சிலர் ஒன்று அந்த எஸ்ட்ரீம், இன்னொருத்தர் அவன் பார்த்துக்கலாம், எட்ரா கத்திய 4 பேரை கூப்பிடுறா, போலீஸை கூப்பிடுறா, போலாண்டா, அவனை மிரட்டலாண்டா, கழுத்தை பிடிச்சி தூக்கலாண்டா அப்படின்னு இந்த எஸ்ட்ரீம். ஒன்று அந்த எஸ்ட்ரீம், இல்லைன்னா இப்படி ஒரு அம்மா அப்பா. அப்புறம் என்ன சொல்றது, ஒரு பிள்ளை ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அதை அழகா நம்ம வந்து கரெக்டாக கையாளணும். நம்ம பிரச்சனை இந்த பிள்ளையிலேருந்து அழகா பொறுமையா இதை மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரியாம சொன்ன உடனே இப்படி கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? என்ன விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்களா? விளையாடுறீங்களா? உங்க எரிச்சல், உங்க பவர் எல்லாம் அடுத்தது. நீங்க போலீஸா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், நீங்க யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், நீங்க பெரிய அரசியல்வாதிக்கு பிஏவா இருக்கலாம். ஏன் சரியாயிருமா? உங்க கோபத்தினால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. உங்களுடைய திறமையினால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. அதை கர்த்தர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு திரும்பி போங்க, அந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஆமேன் சொல்லுங்க. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்ம எதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை திறக்கிறதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, திறக்க வேண்டியவர்களிடத்தில். எல்லாரிடத்துலையும் இது இருதயத்தை திறக்க சொல்லலை, ஆனால் முக்கியமாக நம்ம இருதயத்தை திறந்து இவங்கள்ட்ட சொன்னாதான் அவங்களுக்கு புரியுன்றவங்களுக்கு உட்கார வச்சு, நீங்கள் யாரு, நீங்கள் என்ன, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன், சந்தேகம் என்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக வந்து துரத்திடலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் இருதயத்தை உண்மையாய் திறக்க வேண்டிய வெள்ளத்தில் திறந்தால் பாதி சந்தேகங்கள் உங்களை விட்டு மாறி போயிடும். ஆமேன்னு சொல்லுவோம். இருதயத்தை திறந்தாதான் என்னன்னா தெரியும். ஆமே. உங்கள் மேனேஜர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படின்னு தலையை கழுத்தை ஒரு வெட்டிட்டு போன உடனே தெரிஞ்சிடாது மேனேஜருக்கு. மேனேஜர் உடனே நினைப்பாங்க, அப்படியே இது என்ன திமிரு அப்படின்னு தான் நினைப்பாங்க.
மேனேஜர்கிட்ட போய், ஐயா இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கிறேன் ஐயா, பட் எனக்கு பத்தலையா, இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி காலையில் இந்த மாதிரி இருக்குயா, ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் ஐயா அப்படின்னு உங்கள் இருதயத்தை திறக்க வேண்டியவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, திறந்து நீங்கள் சொன்னால் பெரிய நன்மை உண்டாகும். ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, முழு இருதயத்தோடு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. நீங்கள் 1 சாமுவேல் எடுங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 14ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 24ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு, சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதிற்கும் சவுல் ராஜாவுக்கும் பயங்கரமான ஒரு போர் போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் நேரடியாக சந்தித்து அந்த போருடைய விளக்கத்தை இதுவரைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கவே இல்லை. சவுல் ராஜா எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு முயற்சி எடுத்து ஆட்களை செட் பண்ணி ஆட்களை அனுப்பி, இவரும் பத்தா குறைச்சலுக்கு இவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு அவனை கொல்லுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு பிரயாணம் நடந்து கொண்டே இருக்கிறது. சவுல் ராஜா இதற்காக பல ஆண்டுகளையே அவர் செலவு பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ தாவீது ஒரு முடிவு எடுக்கிறான், இல்லை இனியும் நம்ம என்ன பண்ண முடியாது, விட்டுற முடியாது. அதனால் அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை அறுத்து கொண்டு அவன் சவுல் முன்னாடி இருக்கும்போது சவுலை பார்த்து ஒரு 5 நிமிஷம் பேசுகிறான். ஐயா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் என்னை பின்தொடர்றீங்க? ஏன் என்னை கொல்றதற்காக உங்களுக்குள்ள எதுக்காக இந்த வெறி வந்துருச்சு? நான் உங்களுக்கு அப்படி என்ன செஞ்சேன்? நான் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த தாவீது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற மாதிரி, இதாயா நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிருக்கிறீங்க. இந்த காரியத்தை சவுல் கேட்டானோ இல்லையோ, சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறேன், என்னை பார்க்கலும் நீ சொல்லுங்க, என்னை பார்க்கலும் நீ நல்லவப்பா, என்ன பார்க்கலும் நீ நல்லவப்பா. நான் உன்னை கொல்றதற்காக துரத்திட்டு இருக்கிறேன், ஆனால் இவ்வளோ நல்ல பையனை நான் கொல்றதுக்காக நான் வருத்தப்படுறேன், மன்னிச்சுக்கப்பா என்ன. நீ ராஜாவாவ, உனக்கு இருக்கிற இந்த குவாலிட்டிக்கு கண்டிப்பாக நீ ராஜாவாய் மாறுவாய் அப்படின்னு தாவீதை பிளஸ் பண்ணிட்டு, அதற்கு பிறகு சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டான். பிரதர், சிஸ்டர், உங்கள் மேனேஜர் இடத்துல சில காரியத்திற்காக உங்கள் இருதயத்தை திறக்கிற வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. உங்கள் கணவனார் இடத்துல உங்களுடைய இருதயத்தை திறக்கிற வரைக்கும், உங்கள் மனைவியின் இடத்துல உங்கள் இருதயத்தை திறக்கிற வரைக்கும், உங்கள் அம்மா அப்பாட்ட உங்களுடைய இருதயத்தை திறக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக என்ன பண்ணாதுன்னா முடிவுக்கு வரவே வராது. 3வது ஒரு மனுஷனை நடுவராய் உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உங்கள் விஷயத்தையெல்லாம் கொட்டி, இவ்வளோ காரியத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறதுக்கும், நீங்கள் பிரச்சனை உள்ள அந்த நபரிடத்துல நேரடியாக நீங்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம். அந்த 3வது மனுஷன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போய் அடுத்து சொல்லக்கூடிய உங்கள் கணவனார் இடத்துல என்ன சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாதுல்ல.
அவர் எப்படி கைட் பண்றாருன்னு நமக்கு சொல்றது இல்ல. சிலர் உங்களிடத்துல ஒன்னா கேட்டுட்டு போய் 9ஆ திணிச்சு போய் சொல்லுவாங்க, மாத்தி போய் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு இடையில உங்க இருதயத்தில் இருக்கிறத திறக்கிறதற்கு தரகர்கள் வேண்டாம். ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க இருதயத்தில் இருக்கிற காரியத்தை திறந்து உங்க கணவனிடத்துல சொல்றதற்கு எந்த தரகரும் தேவையில்லை. உங்க இருதயத்தில் இருக்கிறத திறந்து உங்க மனைவிட்ட சொல்றதற்கு எந்த தரகர்களும் தேவையில்லை. நீங்க போய் ஜெபம் பண்ணி உங்க இருதயத்தை திறந்து சொல்லுங்க. நான் நம்புறேன், தயவை கட்டளையிடுகிறவர் கர்த்தர், புரிந்து கொள்ளுகிற கிருபையை கொடுக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை திறக்க சொல்லுங்க. முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தை திறக்க எனக்கு பலன் தாரும் அப்பா, இருதயத்தை திறக்க பலன் தாரும். கவனிங்க, ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய இளைய குமாரன் மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். ஈசாக்கு ஏசாவை நேசித்தான், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தாள். யாக்கோபை நேசிக்கிறதற்கு காரணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான், ரொம்ப நல்ல பையன். அவனை கண்டிப்பா அப்படி நேசிக்கணும், அவன் ஆசீர்வதிக்கப்படுறத அப்படியே விரும்பணும். ஆனா இந்த ரெபேக்காளும் ஈசாக்கும் செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, 2 பேருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இருதயத்தை திறந்து சொல்லக்கூடிய சுபாவமே இல்லைங்க. 2 பேருக்குமே அந்த சுபாவமே இல்லைங்க. ஒரு அப்பாவா இருந்தா என்ன பண்ணிக்கணும், நம்ம 2 பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க, 2 பேருக்கும் இந்த சொத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. மூத்தவன் இப்படி இருக்கிறான், சின்னவன் இப்படி இருக்கிறான், சரி நீ என்ன சொல்ற, என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசி 2 பேரையும் அழகா செட்டில் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னு சொன்னா அந்த ஆசீர்வாதத்தில் 50-50, அவனுக்கு 50%, இவனுக்கு 50% கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2 பிள்ளைகளும் இவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஈசாக்கு தன்னுடைய மகன் ஏசாவை நேசிக்கிறத எங்க வச்சுட்டாரு சொல்லுங்க? தன்னுடைய மகனை ஆசீர்வதிக்கிறத மனசுல வச்சுட்டாரு. ரெபேக்காள் தன்னுடைய யாக்கோபை நேசிக்கிறத எங்க வச்சுட்டாங்க? இவங்க 2 பேரும் மனசுல வச்சு, இந்த அம்மாவாவது என்ன பண்ணியிருக்கணும், அவனை ஆசீர்வதிக்கிறேன்றத காதுல கேட்டுட்டு இருக்கும்போது போயிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னையா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, உனக்கு 1 பிள்ளையா 2 பிள்ளையா? கர்த்தர் உனக்கு 2 பிள்ளை கொடுத்தாரியா, 1 பிள்ளை இல்லை. நீ 1 பிள்ளைய சோர்த்துன்னுட்டு ஆசீர்வதிக்கிறேன்ற, இன்னொரு பிள்ளை எங்க போகும் அப்படின்னு சண்டையாவது போட்டிருக்கலாம். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணதா தெரியுமா, அமைதியா வாயை மூடிட்டு எதையுமே சொல்லாம சைடுல வேலை பார்த்துட்டாங்க. இந்த வேலை ஆகாது. நம்ம நிறைய பேர் அப்படிதான் அமைதியா இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. ஆனா எங்க வேலை பார்ப்பாங்க தெரியுமா? இருதயத்தை திறந்து சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல வேலை பார்த்துட்டு சொல்ல வேண்டியவங்கள்ட்ட சொல்லிட்டு பேச வேண்டியவங்கள்ட்ட பேசிட்டு, அதான் உங்களுக்கு பேச வேண்டியவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிட்டு முன்னாடி எப்படி, ஐயோ நல்லவரப்பா நீங்க, இது ஆகாது, இது ஆகாது. அப்படியே திறக்கிறதா, நேரடியா சொல்றதா, தான் பிரதர் தான் சிஸ்டர், அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமேன் சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சைடில் மட்டும் வேலை பார்த்துடக்கூடாது. அதுவும் சொந்த குடும்பத்தார் இடத்துலையும் சைடில் வேலை பார்த்துடக்கூடாது. 3வது நபர் இடத்துலனா கூட பரவாயில்ல, சொந்த கணவனுக்காகவா இப்படி சைடில் சொல்லுவீங்க? பாரு என்ன பண்றேன் பாரு, சோத்துல விஷம் வைக்கிறேன், சோத்துல விஷம் வைக்கிறாங்கல்ல, வச்சுட்டாங்க ஏற்கனவே, என்ன பண்றான் பாரு, என்ன செய்யறான் பாரு அப்படின்னு யாருக்கும் தெரியாம போய் அதுக்கப்புறம் 10 நாள் தாண்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு சொல்லுவேன், என்னம்மா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானம்மா, ஏன்பா என்கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, என் இருதயத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அடைச்சி வைக்கக்கூடாது, நான் அதை தள்ளி போடக்கூடாது, என் இருதயத்தை திறக்க பலன் தார். இன்னைக்கு இந்த ஜெபம் முடிச்சுட்டு யாருக்கு எந்த உங்கள் வீட்டில் என்ன கோல்டு வார் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், அதற்கு ஒரே ஒரு தீர்வு, உன் இருதயத்தை மட்டும் திறந்துட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம். இந்த கணவனாரை கூப்பிட்டு சொல்லுங்க,
நீங்கள் லேட்டாக வர்றது எனக்கு வருத்தங்க, எனக்கு கஷ்டங்க, என்னால் முடியலங்க, என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலைங்க, கண்டிப்பாக கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஏன் நீங்கள் லேட்டாக வர்றதுனால என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு உங்கள் கணவனாரிடத்துல உங்கள் வாழ்க்கையை ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். உங்கள் மனைவியின் இடத்துல, அம்மா நீ இப்படி இருக்கணும் நான் விரும்புகிறேன்மா, நீ இப்படியெல்லாம் பண்ணணும் விரும்புகிறேம்மா, இந்த நான் இதான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொந்த மனைவியின் இடத்துல சொல்கிறதுக்கு என்ன? ஆனால் இன்னொன்று, கணவன் மனைவி ஒன்று நினைத்து கொள்ளுங்க, உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ நீங்கள் எதில் வேணாலும் அவங்கள வந்து திட்டும் போதெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சில கேரக்டர் வைஸில் அவங்களுடைய ஒரு சின்ன பலவீனத்தை பயன்படுத்தி நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவா அப்படின்னு ஊன் பண்ணுறீங்க பாருங்க. அதுதான் கணவன் மனைவி இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஊண்டி. அவங்களுடைய குறைய ஏதாவது ஒன்று அதை வந்து நிறைய அதை டெலிபரேட்டாக நம்ம சில காரியத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவிக்கு நான் சொல்கிறேன், சில பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தி, சில பலவீனத்தை மட்டும் நோட் பண்ணி உங்கள் மனைவியை, உங்கள் கணவனை நீ இப்படிப்பட்டவா, நீ இப்படிப்பட்டவ அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லாதீங்க. கண்டிப்பாக சொல்லாதீங்க. நீங்கள் மனைவியாக இருக்கிறதுனால தானே உங்கள் கணவனார் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் கணவனாக இருக்கிறதுனால தானே உங்கள் மனைவி அப்படி உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இன்னொருத்தர்கிட்ட அப்படி போய் பேசினா தான் தப்பு, இன்னொருத்தர்கிட்ட அப்படி அப்ரோச் பண்ணால் தான் தப்பு. அதை பலவீனமாக நினச்சி இது பண்ணக்கூடாது. அப்போது ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், என்னுடைய இருதயம் எங்கே திறக்கணுமோ அங்கே நான் என் இருதயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அடைச்சி குமுறிடக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு வேணும், ஆண்டவர் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவர். ஆமென். ஓப்பனாக சொல்லாட்டா எதுவும் தெரியாது. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வந்து தள்ளி போடாத ஒன்று என்ன அப்படின்னா, இருதயத்தை திறப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்கள் எல்லாருமே, தள்ளி போடவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் சொல்லி உங்களை ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்று காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே பிரசங்கி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னா இதனுடைய சரியான அர்த்தம், ஒவ்வொரு காரியத்திற்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வயசு இருக்காம, ஒரு வயசுன்னு சொல்லலாமே, அந்த காலத்தை வயசு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா படிக்கிறதற்கு அப்படின்னு ஒரு வயசு இருக்குது. இப்போ பாருங்களேன், இந்த 40 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க, இல்லை ஒரு 35 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒன்று கேட்குறேன், இன்னைக்கு உங்களுக்கு வந்து மாதம் வந்து 20,000 ரூபா தந்துடுறோம், நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு மட்டும் வந்துடுங்க, உங்கள் பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், உங்கள் வீட்டினுடைய செலவெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிறோம், நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிட்டா 35 வயசுக்கு மேலே இருக்கிற எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போவீங்க சொல்லுங்க? நான் சொல்கிறேன் என்னன்னா, ஏறக்குறைய எல்லாருமே எங்கே போயிடுவோம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூலை தாங்க மிஸ் பண்ணுறோம். இன்னும் பெட்டியை தூக்கிட்டு பையை தூக்கிட்டு ஓடும்போது, சே இன்னைக்கு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கு போறதுக்கு அவ்வளவு சண்டித்தனம் பண்ணது நம்ம. வாத்தியார் சாகட்டும்னெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். உண்மைதானே? நிறைய பேர், ஆண்டவரே இந்த இங்கிலீஷ் வாத்தியார் வரக்கூடாது ஆண்டவரே,
அவர் செத்துறேன்னு செய்தியை கேட்டால் 2 நாள் லீவு கிடைக்குமே அப்படின்னு. நாங்கள் பசங்களுக்குள்ளே பேசிக்கொண்டே, நம்ம அந்த டீச்சர் செத்தா கம்மியாக தான்டா கிடைக்கும், ஹெட் மாஸ்டர் செத்துட்டாருன்னா 1 வாரம் லீவுடா அப்படின்னு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டேன். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்டர் இதெல்லாம் மன்னிப்பு கேட்க சொன்னார். அப்படின்னா சொன்னார், டே 3 நாள் டைம் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு. மன்னிப்பு கேட்கறதுக்கு எது பாஸ்டர் 3 நாள் டைமு? ஏசப்பா செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கேன், நாங்கள் என்ன பெருசாக பாவம் செஞ்சோம் அப்படின்னு மனசில் நினச்சேன் நான். 3 நாள் உட்கார வச்சுட்டாரு தனியாக, போய் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்தாதான் தெரியுது, ரீலாக ஓடுது, எல்லாம் கண்ணு முன்னாடி வருது. இங்கிலீஷ் வாத்தியாரை திட்டுனது, மேக்ஸ் வாத்தியாரை திட்டுனது, சைக்கிளுடைய காற்றை பிடுங்கி விட்டது, எல்லாம் ஸ்டாண்டை உடைச்சது, காரை கீறி விட்டது, எல்லாம் அப்படிதான். கார் திருடுனது, விளையாட்டு காரை திருடுனது எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் ஏங்கி அழுது பக்கத்தில் உடனே கேட்டான், இப்படி என்னடா பாவம் பண்ண, இப்படி அழுது ஜெபம் பண்ணுற அப்படின்னு. தெரிலடா, எல்லாம் கண்ணு முன்னாடி வருது, மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு. அப்போது நம்ம நிறைய பேர் அப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணோம். என்ன நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, என்ன பாவியாக பார்த்துருவீங்க போல தெரியுது, நீ தான் கொடுமையான பாவி, இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாயா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்குது. ஜெபம் பண்ணது இல்லையா? ஜெபம் பண்ணிருக்கீங்க தானே? அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ வருத்தம் நமக்கு. ஐயோ இன்னைக்கு லீவ் வராதா, இன்னைக்கு அப்படி ஏதாவது இங்கே கிளம்பும் போதே நினைப்போம், பேப்பரில் பாருங்கள் ஏதாவது லீவ் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அது லீவு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டோம்னா, சனிக்கிழமைன்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அந்த ஸ்கூலு விடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அப்படியே புக்கெல்லாம் தூக்கி விசிலடிச்சு இன்னி மண்டே பார்த்துக்கலாம்டா அப்படின்றது மாதிரி. அப்போ ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா ஸ்கூல் லைஃப்பை தான். சரி, அங்கே பார்த்த ஃப்ரெண்ட்ஸு, அங்கே படித்த படிப்பு, அங்கே ரொம்ப நேரம் இருந்தது, அந்த நாளை நான் உபயோகப்படுத்தாமல் விட்டுட்டேன்னு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ படிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா படிச்சிடணும், அப்போதான்டா எதிர்காலம். நீ வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும், அப்போதான் உன்னுடைய எதிர்காலம். ஆனால் இந்த வரைமுறையே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் சரியாக கொண்டு போகலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அப்போது நம்பர் 2, இரண்டாவதாக காலத்தை ஒரு ஆண்டவருடைய பிள்ளை தள்ளி போடக்கூடாது. நம்பர் 1, முதலாவதாக இருதயத்தை திறக்கிறத தள்ளி போடக்கூடாது. இரண்டாவது காலத்தை தள்ளி போடக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, காலத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, காலத்தை தள்ளி போட. காலத்தை நீங்க தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப அந்த காலத்திற்காய் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அதான் சில வாலிப பிள்ளைங்கள்ட்ட, ஏமா உனக்கு கல்யாண வயசு வந்துச்சு, நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க வர்றான்னு, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏன் கல்யாணம்? நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டிருக்கிறீங்க, உங்களை பார்த்தே எனக்கு போர் அடிச்சு போச்சு, எனக்கு கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் வேண்டான்னு சொல்றதற்கு 1000 காரணத்தை வச்சிருப்பாங்க. எப்படியாவது எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்புறம் தப்பி தவறி அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வைங்களேன், வந்த உடனே அவர் என்ன இப்படி இவ்வளோ கற்பா இருக்காரு, அவருக்கு என்ன இப்படி இவ்வளோ சம்பளம் இருக்குது, அவருக்கு என்ன இப்படி இருக்குது, நமக்கெல்லாம் வேண்டாம், நமக்கெல்லாம் செட் ஆகாது. இது ஒன்றுன்னா பரவாயில்லைங்க, வர்ற மொத்த மாப்பிள்ளையும் இப்படி விட்டுறது. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா 30 வயசு, 32 வயசு, 34 வயசு. இது வெறும் பிள்ளைங்க மட்டும் கிடையாது, நிறைய அம்மா அப்பாவும் அப்படிதான். நல்ல மாப்பிள்ளை, கொஞ்சம் சம்பளம் கரைவா இருக்கு, 25,000 சம்பாதிக்கிறாரு, ஆனால் சர்ச்சில் ஊழியெல்லாம் செய்கிறாரு, பாஸ்டருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறாரு, நல்ல ஆவிக்குரிய பையன், தண்ணி சிகரெட் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப நேர்த்தியான பையன். ஆனால் சம்பளம் மட்டும் கொஞ்சம் குறைவு, அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். வேற எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்ட். 25,000 சம்பளத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு லிப்ஸ்டிக் போடுறதுக்கே சரியாக இருக்குமே. இல்லை, அவங்களுடைய மைண்ட் வாய்ஸை சொல்கிறேன் நான், நமக்கு அப்படியே இருக்குமே. அதை ஒன்று நான் சொல்கிறேன், என்னது இது எப்படி? அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி 100% நீங்கள் நினைக்கிற கற்பனை பண்ணது மாதிரி ஒருத்தரை வைக்கணும் அப்படின்னா செய்யதாங்க செய்யணும். அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்தோன்னா செய்ய சொல்லிடுவோமா? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுங்க, எப்படியெல்லாம் வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன், அவர் செஞ்சு உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். அப்படி தான் பண்ணணும். இது கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பசங்களும் அப்படி தான். இவருக்கு மனசில் நினச்சிருக்கிற மாதிரி எல்லாம் நினைப்பார், இவர் இருப்பார் நீக்கிறோம் மாதிரி.
ஆனால் இவருக்கு எப்படி வரணும் அப்படின்னா, சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அது நடக்குமா சாமி? அப்படி ஒரு வேளை நடந்தாலும் பட்டுப்பூச்சி எல்லாம் தூக்கிட்டு போகாதா? பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீ 2 பேரும் வெளியே போகும்போது பாருங்க இவனுக்கு போய் இவரு பொண்ணு அப்படின்னு கேட்பாங்கல்ல. எல்லாம் பொறாமப்படுற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு எதுக்கு அப்படின்னு நமக்கு சமத்துக்கு சமமா இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவுக்கு அப்படியே கரெக்டா எல்லாத்துலயும் இருந்தாதான். இப்படி தப்பு பண்ணி திருமணத்தை தள்ளி போடுறவங்க நிறைய பேருடைய வாழ்க்கை கடைசியில் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, எல்லாருமே குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அப்பாவும் அப்படிதான், ஒன்னொன்னா ஸ்கிப் பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்காக ரொம்ப கண்ணீர் வடிப்பாங்க. சிலது அதுவாகவே தடைப்படுது. ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ஏற்ற நேரத்தில் நடக்கும், கர்த்தர் செய்வார். ஆனா நீங்களாகவே என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னா, தள்ளி போடாதீங்க, உங்களுடைய காலங்களை தள்ளி போடாதீங்க. என்னை ஒரு கவர்மெண்ட் இந்த வயசுக்குள்ள திருமணம் ஆகணும்னு சொல்லுதுன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வயசுக்குள்ள இருந்தாதான் அந்த சரீரம் இப்படி பலனா இருக்கும், மனசு இப்படி இருக்கும், இந்த அழகு அவங்களுக்கு இருக்கும். அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அதை ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு அம்மா அப்பாவா நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 18-19 வயசு முடிஞ்சிருச்சா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிடும். உங்க பையனுக்கு 21 வயசுக்கு மேல ஆயிட்டானா உடனே கல்யாணத்துக்கான அவன்கிட்ட சொல்லாதீங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்லாதீங்க. சிலர் பண்ற தப்பு, அந்த பிள்ளைகிட்ட ஆசையை சொல்லிடுவாங்க, அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணுகிட்ட. அப்போ நம்ம பிள்ளைங்க கற்பனை பண்ணிக்கும், ஐயோ அவன் இப்படி வந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் தாண்டி கல்யாணம் பண்ணா அந்த ஆசையே போயிடும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம். நீ பேரண்ட்ஸ் அதற்காக ஜெபமாவது நீங்க பண்ண வேண்டாமா, ப்ரேயராவது பண்ண வேண்டாமா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க போட்டோம், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு தகப்பன் தாயும் உங்க பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக இப்பவே நீங்க ஜெபம் பண்ணுங்க, இப்பவே நீங்க ஆயத்தப்படுங்க. அந்த சட்டன் ஏஜ் தாண்டிட்டா உங்க பிள்ளைகளை ரெடி பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆமா, எல்லாம் கரெக்டா இருக்கணும். நான் சொல்லிட்டேன் இப்பவே, 25 வயசு 24 வயசுல கல்யாணம்டா உங்களுக்கு எல்லாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு நாள் கூட உங்களை வச்சுக்க மாட்டேன். எல்லாம் கல்யாணம் பண்ணி தனித்தனியா செட்டில் பண்ணி அனுப்பிவிடுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சிருக்கிறேன். எல்லாம் தனி வீடு, அவ்வளவுதான். அப்படி அந்த மாதிரி கற்பனைகள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டாமா? வரும்போது பார்த்துக்கலாம், அதுவா வரட்டும். கர்த்தரா கொண்டு வருவார், ஆண்டவர் கண்டிப்பா கொண்டு வருவார் ஆண்டவருடைய பிள்ளையே. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப என்ன பண்ணணும்னா முயற்சி எடுக்கணும். ஆனா அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள், சரியா கேர் எடுக்காத பிள்ளைகளுக்காக எல்லாம் நான் ஜெபம் பண்றேன். சில பிள்ளைங்க பாங்க, அவங்களே மாப்பிள்ளைய பார்த்து அவங்களே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ற சூழ்நிலையில நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தாயாய் தகப்பனாய் கர்த்தர் இருக்கட்டும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே அந்த காரியத்தை நீங்க எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது. என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட சொந்தக்காரங்க இல்லை, நான் சொல்றேன், பிள்ளையை வளர்த்தின கர்த்தர், நீங்க ஆரம்பிங்க, அதை செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி தருவார். அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒருவேளை பெரிய பிரியாணியை போடுறதுக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் சாம்பார் வச்சுக்கலாம், போதும். ரொம்ப பெருசா ஆடம்பரமா செலவு பண்றதுக்கு கொஞ்சமா செலவு பண்ணலாம், போதும், பரவாயில்ல. இருக்கிறத வச்சு நீங்க நல்லதா பண்ணுங்க, பெஸ்டா பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், அது கொஞ்சமா இருந்தா கூட அது பெஸ்டா தான் மாறும், செழிப்பா தான் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் மாதிரி வேற எந்த ப்ரோக்ராமும் இருக்காதுங்க. ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? பிரியாணி நல்லா இல்லைன்னா தான் நம்ம சொல்லுவாங்க. நம்ம நிறைய கல்யாண வீட்டில் பிரியாணி நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லைன்னு. ஆனால் ஆராதனை நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், பிரியாணி நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா கூட சொல்ல மாட்டாங்க கல்யாணம் எப்படி அப்படின்னு. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு கல்யாணம் எத்தனைன்னா 30 நிமிஷமா கல்யாணம், வாழ்க்கை முள்ள வாழ போறாங்க. எத்தனை நிமிஷம் கல்யாணம் பாஸ்டர்? ஒரு 30 நிமிஷத்துல முடிச்சிருங்க பாஸ்டர். நான் சொன்னேன், அங்கே வச்சு தாலி கட்டி போட்டுமே. நீங்க எதுக்கு அவர் 30 நிமிஷம் வேலை மெனக்கட்டி எதுக்கு இங்கே ஒரு ப்ரேயர் நடத்தி மைக் செட்டெல்லாம் ஆன் பண்ணி கேமரா எல்லாம் ஆன் பண்ணி அங்கே நில்லுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவள் கணவன் மனைவி, ஆமேன் ஸ்தோத்திரம், முடிங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறலாமே.
எத்தனை நேரத்தில் முடிக்கலாமா கல்யாணத்தை? அரை மணி நேரத்தை கல்யாணத்தை முடிக்க சொல்ற ஆத்மாங்க இருக்காங்க பார்த்தீங்களா? பாஸ்டர், இது ஒரு கன்வென்ஷன் மாதிரி நடக்கட்டும், சும்மா ஆல் நைட் ப்ரேயர் மாதிரி வைங்கன்னு சொல்றாங்களா யாராவது? சொல்லுங்க. போய் உட்கார வச்சுட்டு நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணும்போது உட்கார வச்சு எத்தனை மணி நேரம் பார்த்தீங்க அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அத்தனையும் கேட்டு, அதுவும் கீழே உட்காந்து சம்பளம் போட்டு கீழே உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்து சொல்லி கேட்டே இருப்பாங்க. புரியவும் செய்யாது. நம்ம சொல்றதாவது புரியும், அவங்க சொல்றது சுத்தமா புரியாது. அவங்க வேற ஏதோ பாஷையை பேசிட்டு இருப்பாங்க, புரியாத பாஷைக்கு அப்படியே தலையாட்டி கேட்டிருப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, இதுல எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்க சொல்லணும் வந்து எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஒரு அம்மா அப்பா கல்யாணம் ஆகிற பிள்ளை வந்து பாஸ்டர் திருமணத்தை அப்படியே எவ்வளவு பிரசன்ஸா நடத்த முடியுமோ நடத்துங்க பாஸ்டர், நேர்த்தியா இருக்கட்டும், சாப்பாடு வந்தவங்க சாப்பிடட்டும், வரலன்னா கூட போட்டும் அப்படின்னு சொல்லி அந்த 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 கிருபை வேணும். நான் அப்படிதான் நினைச்சேன். என் கல்யாணத்துக்கு பரிசுத்தவான்கள் வரணும்னு நினைச்சேன். நிறைய ஊழியக்காரங்க வந்தா, எல்லாரும் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க, மாமாவுக்கும் தெரிஞ்ச ஊழியக்காரங்க. 2.5 மணி நேரம் நடந்துச்சு கல்யாணம். 2.5 மணி நேரம் முடிச்சுட்டு வந்து பாஸ்டர் அம்மாவுடைய அம்மாட்ட ஒரு அம்மா கன்வென்ஷன் சூப்பர்மா அப்படின்னாலங்களா. ஏன்னா அன்னைக்கு மட்டும் 3 பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாங்க. அவர் இன்னைக்கு நெல்லை ஜெபராஜ் ஐயா பிரசங்கம் பண்ணார். அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை, அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன் நான். அப்போது அந்த சீடியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ நேரம் கர்த்தர் பிரசன்னத்தில் நடந்துச்சே. பாதி பேர் போயிட்டாங்க அவசரப்பட்டு, பொண்ணு மாப்பிள்ளைங்க இன்னைக்கு வரமாட்டாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடாம நிறைய பேர் போயிட்டாங்க. நான் கவலைப்படலை, கர்த்தர் சமூகத்தில் தான் நான் இருந்தோம், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசரப்பட்டவங்க போயிட்டாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் முக்கியம். அதற்கு மேலாக எதையுமே இந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, தள்ளி போட்டிங்கன்னா சில காரியங்கள் வந்து காலத்துக்கு நடக்காது. காலத்துக்கு நடக்குது. படிக்கணுமா, படிச்சிருங்க. படிச்சு முடிச்ச அடுத்து நான் சொல்றேன், முடிச்சிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடணும். வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு சொல்றேன், நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீ நல்லா வரணுமா, நான் சொல்றேன், நீ படிச்சுட்டு இருக்கும் போதே, 3rd இயர் படிக்கிற, இன்னும் ஃபினிஷ் பண்ணல, அந்த கடைசி எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தள்ளி போடக்கூடாதுன்னா, தன் இருதயத்தை திறக்கிறதுக்கு தள்ளி போட. நம்பர் 2, இரண்டாவது ஒரு பிள்ளை எதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, உங்கள் காலத்தை அந்தந்த டைமில் அதை செஞ்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜ் படித்து முடித்து 3rd இயர் முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கே உட்காரணும் அப்படின்னா, வேலையில் உட்காந்துரும். நீ படித்து முடிச்சுட்டு 10 நாள் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, படித்து முடிச்சுட்டு 10 வாலிப தம்பியும் தங்கச்சியும் சொல்லுங்க, 10 நாள் கூட ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. நீ 10 நாள் ஃப்ரீயாக இருந்த உன் மண்டையில் மசாலாவை அப்படியே எடுத்துட்டு களிமண்ணை உள்ளே வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, சும்மா இருக்கிறவனுடைய மூளை அவனுக்கு தொழிற்சாலை. எடுத்து நல்ல மூளையை எடுத்துட்டு அவன் மூளையை வச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன பார்த்துன்னு தெரியுமா, எனக்கு ஒன்றுமே அமையலை, எனக்கு ரொம்ப வேலை வாங்குறாங்க, போகிற இடத்துலலாம் வேலை கிடக்கிற இடத்துல எல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா அப்போ கஷ்டம் இல்லாத வேலைன்னா அப்போ எங்கே போகிறது சொல்லுங்க? ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எனக்கு இல்லை, எனக்கு படித்த வேலை இல்லை, ஒவ்வொரு காரணம் பாருங்களேன், ஏதோ ஒரு காரணம். இந்த சாக்கு போக்கு சொல்றது மாதிரி, அதுவும் சில நேரத்தில் நான் நினச்சி பார்த்தா கிறிஸ்தவர்களை போல சாக்கு போக்கு சொல்றவங்க ஒருத்தருமே இல்லைங்க. அவ்வளோ சாக்கு போக்கு, அத்தனை சாக்கு போக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அப்படி அங்க பண்றான், அவன் என்ன முறைக்கிறான், அவன் என்ன வித்தியாசமா பார்க்கறான் அப்படின்றது மாதிரி சொல்றது மாதிரி இருக்கு எல்லாருமே. அதை கொஞ்சம் முறைக்கட்டுமே, அதையும் நம்ம பழக வேண்டாமா? அந்த பாடுகளையும் நம்ம பழக வேண்டாமா? அப்போ கஷ்டப்படுகிறதா ஆண்டவருடைய பிள்ளைங்க கஷ்டமா நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட ஆண்டவருடைய பிள்ளையே, அப்பதான் பணத்தினுடைய அருமை தெரியும், வேலை செய்யறவங்களுடைய அருமை தெரியும். ஆனா இளம் வயதில் நீ நுகத்தை சுமந்தால் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, பிரகாசமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கணும், என் காலத்தை அறியக்கூடிய கிருபை எனக்கு தாங்கப்பா. என் காலத்தினுடைய காரியத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, தள்ளி போட்டுறவே கூடாது.
ஆண்டவர் வாய்ப்புகளை திறக்கும் போது, ஆண்டவர் கதவுகளை திறக்கும் போது, ஆண்டவரே ஐ எம் ரெடி, நான் வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, கஷ்டமா இருந்தா கூட நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் ஏத்துக்கிறேன் ஆண்டவரே, பரவாயில்லன்னு அவர் சமூகத்தில் சித்தத்திற்காக ஒப்பு கொடுங்க. நான் நம்புறேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லி ஒரு சாட்சியை சொல்லி ஜெபித்து உங்களுக்காக நான் முடிக்கிறேன். சாட்சின்றதை விட சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அதான் ஒரு நல்ல பையன், அப்பாட்டை எதிர்த்து பேசுறதுக்கு கூட எதிர்த்தே பேசாத ஒரு பையன். கல்யாணம் பார்க்கும்போது ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ஒரு சம்பளம் வாங்குற ஒரு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த குடும்பத்துக்கும் பிடிச்சிருச்சு. நல்ல வளர்ப்பு, நல்ல பின்னணி. ஆனால் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பண ஆசை, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொஞ்சம் பண ஆசை. எல்லாம் முடிஞ்சு பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அப்பா போய், என்ன நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன், நீங்க பிள்ளைக்கு என்ன கொடுப்பீங்கன்றத சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் என்ன நினைச்சாருன்னா, இனி எல்லாம் உறுதிப்படுத்தாச்சு, அவ்வளவுதான், இனி இது மாறாது அப்படின்னு நினைச்சிட்டு, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே வாயை திறக்காம இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டாரு. அந்த அப்பா என்ன நினைச்சிருக்கிறார் அப்படின்னா, வரதட்சணை கேட்டு வருகிற மாப்பிள்ளை யாரா இருந்தாலுமே நான் கண்டிப்பா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன், இது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்ற மாதிரி அவர் நினைச்சிட்டார். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிஷத்துல ஃபோன் பண்ணி, இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பையன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான், ரொம்ப. ஏன்னா இந்த சில பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒழுங்கா வளர்ற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஒழுங்கா, ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம, எந்த பிள்ளைகள்கிட்டையும் பசங்கள்கிட்டையும் தேவையில்லாம பேசாம, லவ் இதெல்லாம் பண்ணாத எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம திருச்சபையிலையும் இருக்கிறாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன் அந்த பிள்ளைங்கள. அவன் ரொம்ப ஒழுக்கமா அப்படி ஒரு பையன். அந்த பையன் இவன் ரொம்ப மனசு விட்டதுனால அவங்க அப்பா பார்த்துட்டு இவனுக்கு உடனே கல்யாணம் பண்ணணுமேனு யோசிச்சு, ஒரு பணக்கார பொண்ணு, ஒரே பொண்ணு அவங்க வீட்டில், அவங்க அப்பா கோடீஸ்வரர் பிஸ்னஸ்மேன். அந்த பொண்ணை போய் மடன்னு பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி 3 மாசத்துக்குள்ள கோடீஸ்வரரா இருந்த அவங்க அப்பா அப்படியே எல்லா தொழிலும் அப்படியே விழுந்து கடன்காரரா மாறிட்டார். அந்த மாமனார்ட்ட, அந்த சம்பந்திட்ட இவர் ஒரு வார்த்தை கூட வரதட்சணை கேட்கல, அதை குறித்து எந்த வார்த்தையும் பேசல. கல்யாண செலவை கூட நான் பண்றேன்னு சொல்லிட்டு இவரே எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவருடைய உள் மனசுக்குள்ள இருந்த புத்தி என்ன தெரியுமா? அவன் ஒரே ஒரு பொண்ணை தானே வச்சிருக்கான். அந்த பொண்ணுடைய மொத்த பணமும் யாருக்கு தான் வரும் சொல்லுங்க? எனக்கு என் பிள்ளை தானே வரும், அது ஒத்த வாரிசு தானே அப்படின்னு மனசுல நினைச்சு திருமணத்தை பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த மனுஷன் நஷ்டப்பட்டு முழுவதும் போய் இழந்து இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு ஆயிட்டாரு. பெரிய கடனாளியா மாறிட்டாரு. இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள், உன் வழிகள் என் வழிகளும். ரொம்ப பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுற மாதிரி தான் நடக்கணும். அந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி யோசனை எல்லாம் வரக்கூடாது. கர்த்தர் பார்க்கிறார், அவர் பிளஸ் பண்ணா தான் நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சு, அவர் ஆசீர்வதித்தா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா சொல்லுங்க, அவர் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்ம ஏங்க இன்னொருத்தருடைய பணத்திற்காக ஆசைப்படணும்? நம்ம ஏங்க இன்னொருத்தருடைய பொருளுக்காக ஆசைப்படணும்? ஆண்டவர் நம்ம கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்னொருத்தருடைய கையை ஆசீர்வதிச்சு எனக்கு தாருன்னு கேட்கிற நீங்க என் கையை ஆசீர்வதிங்க, நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவரை ஆசீர்வதிச்சு எனக்கு தாருன்னு கேட்காதீங்க.
என்ன ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்க வைங்கன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் திருமணத்திற்கு எடுத்த ஒரு பெரிய டார்கெட்டே அதுதான். ₹1 வரதட்சணை வாங்க மாட்டேன்னு தான் முடிவெடுத்தேன். ஒரு பைசா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு தருவார். எங்க அம்மா அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா உங்க அக்காவுக்கு கொடுத்தோம், 2 அக்காவும் கொடுத்தோம், உனக்கு ₹10 லட்சம் தருவாங்க, ஒரு ஸ்கார்பியோ கார் தருவாங்க, கோயம்புத்தூர்ல மெயின்ல 3 சென்ட் இடம் வாங்கி கொடுக்குறாங்களாம். பொண்ணு ₹10 லட்சம் ரொக்கம், ஒரு ஸ்கார்பியோ காரு, கோயம்புத்தூர்ல 3 சென்ட் இடம். இப்படி சொன்னா நீங்க உடனே என்ன சொல்வீங்கன்னா, கர்த்தர் சித்தம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார், என் கண்ணீரை கர்த்தர் கேட்டார். இப்படி ஒரு குடும்பத்தின் மூலமா கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைச்சிருக்கும் போது யார் தடுக்க முடியும்? என் சத்துருவே என்னை பார்த்து பொறாமைப்படு, ஹல்லேலூயா அப்படின்ட்டு ஒண்ணுமே பார்க்க மாட்டா. அது ரட்சிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அது ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அது மூக்கு குத்தி இருக்கா, காதுல கம்மல் போட்டிருக்கா, எதையுமே பார்க்கறது இல்லை. எனக்கு சித்தமே ரொக்கத்தை வச்சு தானே. நான் சொன்னேன், ஸ்தோத்திரம், உங்கள்கிட்ட ஒரு பைசா எங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு பைசாவும் நான் வாங்கல, ₹1 கூட வாங்கல. நானே கஷ்டப்பட்ட ஆண்டவர் கிருபையில படித்தேன். ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்ல நானே செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் உங்களுக்கு காசை கொண்டு வந்து கொடுத்தேன். நானே ஒவ்வொரு ஊர்லயுமா ஒவ்வொரு இடத்துல போய் பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் பொறுக்கி கொடுத்து உங்களுக்கு என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு நானே காசு கொடுத்தேன். 7ஆம் வகுப்புக்கு மேல நான் தான் வேலை செஞ்சேன். என் துணியை நான் தான் துவைப்பேன். நான் சாப்பிட்றதுக்கு என் வீட்டுக்கு நான் சம்பாரிச்சு கொடுத்துருவேன். காலையில் 200-300 வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். வந்துட்டு ஒரு 300 வாழைக்கு தண்ணி எடுத்துட்டு தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்படிதான் நான் படிச்சிருக்கிறேன். அதனால உங்கள்கிட்ட ₹1 கூட நான் வாங்கல. சாரி, என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம், எனக்கு வேண்டாம். அது கர்த்தர் நடத்துவார். ஆண்டவர் என்னங்க குறை வச்சாரு? ஆண்டவர் என்ன குறை வச்சாரு? நான் ஸ்கார்பியோ கார் வாங்கியிருந்தா கார்ல சுத்தி இருக்கான், ஊழியம் செஞ்சிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால கொடுக்குறவங்க எல்லாம் தப்பானவங்க அப்படின்னு நான் சொல்லல. மணி மோட்டிவேஷன் வேணான்ற. உங்க சிந்தைக்குள்ள பணத்தை குறிச்ச அந்த மோட்டிவேஷன் வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். கர்த்தரைத்தான் நம்பணும். உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்க வேண்டான்னு உதறி தள்ள நினைக்கல, அதை தூக்கி போடுங்கன்னு நான் சொல்லல. ஆனா உங்க கான்செப்ட் யாரு மேல அப்படின்னா உங்க மேலதான் ஆண்டவரே, உங்க மேலதான் ஆண்டவரே. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என் காலத்தை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்க. எல்லாருமே ஒவ்வொரு அம்மா அப்பாவும் தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா, திருமண வாழ்க்கைக்காக 18 வயசு வந்தோடனே பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கணும். 20 வயசு வந்த உடனே பிள்ளைகளுக்காக, பசங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ராஜாத்திகளாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் அலங்காரம் பண்ணுவார். இந்த வருஷம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மேளதாள சத்தம் கேட்கும், களிப்பின் சத்தம் கேட்கும், சந்தோஷ சத்தம் கேட்கும். நான் நம்புறேன், அதை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு அது நடக்கட்டும். குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், நிலங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், வீடுகளை திறக்க போகிறோம், திருமண காரியங்கள் கைகூடி வர போகிறது. சோத்திரம், கர்த்தரே அதை செய்ய போறாரு, கர்த்தரே செய்ய போறாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தகப்பனே எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, என் காலங்களை நான் தள்ளி போடக்கூடாது. வாலிப தம்பி தங்கச்சி, உன்னால தள்ளி போடாதப்பா, உன்னால தள்ளி போடாத. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை தள்ளி போடாத. சில வாய்ப்புகளை கர்த்தர் கஷ்டத்துல தான் வைப்பாரு, சில வாய்ப்புகளை ஆண்டவர் பாடுகள் மத்தியில தான் வைப்பாரு. இல்ல நான் இந்த மாதிரி சொல்லிதான் நான் இன்னைக்கு மாட்டிட்டு நிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரால் விடுவிக்க முடியாத குடும்பம் என்று ஒன்று உண்டோ? ஆண்டவரால் விடுவிக்க முடியாத பிள்ளைகள் என்று ஒன்று உண்டோ? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தானே, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தானே. கைகளை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, எனக்கு அந்த ஞானம் வேண்டும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. முழு பலத்தோட கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் அந்த ஞானம் எனக்கு வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவர் அந்த ஞானம் எனக்கு வேண்டும். எஸ், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்ல வேண்டாம். தேங்க்யூ ஜீசஸ்.
ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. வேதம் 10 கன்னிகைகளை குறித்து நமக்கு போதிக்கிறது. 5 கன்னிகைகளுடைய அந்த 5 நிமிடத்தினுடைய ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தினுடைய அந்த காலதாமதம், இந்த டிலே, தள்ளி போட்டது. இயேசு வந்துட்டாரு, தீவட்டிகள் அணைந்து போகிறது, எண்ணெய் இல்லை, எண்ணெயை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி போய் எண்ணெயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எண்ணெயும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனா இன்னும் மனுஷகுமாரன் போகல. ஆனா என்ன அடைக்கப்பட்டுச்சுன்னா, என்ன பொறுத்த அளவுல செகண்ட்ஸ் தாங்க. அவங்க காலதாமதமா வந்தது நிமிஷம் தான். ஆனா சில நிமிஷத்தினுடைய காலதாமதம் அவங்க வாழ்க்கையில மனுஷகுமாரனை சந்திக்கவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நீங்க ஒரு காரியத்தை ரிஜெக்ட் பண்றது, 5 நிமிஷம் லேட்டா போறது சிலருடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாம போக பண்ணும். அதான் ஒரு 50 வயது மதிக்கத்தக்கவர் என்கிட்ட புலம்புவார் அடிக்கடி. என் கூட படிச்சவன் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஆபீஸரா இருக்கேன் பாஸ்டர், நான் இன்னைக்கு வாட்ச்மேனா இருக்கேன். ஏன் பிரதர்? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இன்டர்வியூக்காக லெட்டர் வரும்போது எனக்கும் இன்டர்வியூக்காக லெட்டர் வந்துருச்சு. நான் அந்த டைம் ஊருக்கு போனேன், அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணலை. அவன்லாம் அட்டன் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வந்துருச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டே திரிகிறேன். 50 வயசு வரைக்கும் நான் செட்டில் ஆகலை. என்ன மாதிரி யாருமே வாழக்கூடாது பாஸ்டர். அந்த காலத்தில் அவ்வளோ படித்தவர், பழைய அவ்வளோ படித்தவர். இவ்வளவு படிச்சுட்டும் இன்னைக்கு நான் செட்டில் ஆகாததுக்கு ஒரே காரணம் டிலே, காலதாமதம். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்னை ரொம்ப அன்பா கேட்கிறேன். உன் வாழ்க்கையில நீயா கர்த்தரா உன்னை காலதாமதமாக்குறது பிரச்சனை இல்லப்பா. கர்த்தரா உன் வாழ்க்கையில செய்யற காரியத்தை குறித்து பொறுமையா இருக்கிறத குறித்து நீ கவலையே படாதப்பா. அவர் தாமதம் பண்ண பண்ண உனக்கானது பர்ஃபெக்டா உருவாகிட்டே இருக்கும். அதான் மோர் டிலே மோர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதிக தாமதம் அதிக பலம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு டிலே ஆகி கர்த்தர் கொடுக்குறாரோ அது அவ்வளோ பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு. அதுல சந்தேகமே இல்லை. ஆண்டவர் காலதாமதம் பண்றதை குறித்து கவலைப்படாத. ஆனா நீயா எதையும் என்ன பண்ணிடாதேன்னா, நோ ஸ்கிப் பண்ணாத. அது வேலை, எதிர்கால வாழ்க்கை, எதுவா இருந்தாலும், கஷ்டமா இருந்தா கூட, அது என்னவா இருந்தாலும், என்னுடைய சரீர ரீதியா நான் கமிட் பண்றதற்கு அது காரணமா இருக்கும் அப்படின்னா அந்த இதை காரணம் வச்சு நீ தள்ளி போட்டுறாத. அதை கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். தாண்டி வரும்போது தான் பெரிய மகிமை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, 3rd இயர் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கம்பல்சரி நீ 3rd இயர் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுரு. நீ படிச்சு முடிச்ச அடுத்த நாள் நீ வேலையில தான் இருக்கும். அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை முடிவு வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.